அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதாணி தியாகசீலன். சமீப காலமாக நம்ம ஒரு செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் மாணவர்களை கடுமையாக தாக்கும் செய்தி. முன்காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அடி கொடுத்தார்கள். ஆசிரியரின் இதயத்தில் வன்மம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது. ஆனால் அன்பும் கருணையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் தான் இருந்தது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக முன்காலங்களில் ஆசிரியர்கள் பிரம்புகளை எடுத்தார்கள். ஆனால் இப்போது சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆசிரியர்கள் மாணவர்களை கடுமையாக தாக்குவது தெரிய வருகிறது. இதற்காக நாம் நடத்திய ஒரு சிறு ஆய்வு இந்த ஒரு செய்தியை உணர வைக்கிறது. என்னவென்றால், இன்று கணவன் மனைவியரிடையே உள்ள தாம்பத்திய உணர்வானது குறைந்து கொண்டே வருகிறது. அன்பும் அறமும் தவிர்க்கப்பட்டு குடும்பம் என்பது ஒரு கடமையாக மாறி வருகிறது. இந்த பிரபஞ்சம் ஆசீர்வதித்து வழங்கிய ஒரு கொடைதான் குடும்பம் என்பது. வேறு உறவுகளில் இல்லாத பல அந்யோன்யம் இந்த குடும்பத்தில் இருக்கும். கணவன் மனைவி தாம்பத்திய உணர்வு நல்ல முறையில் சீராக இருந்தால்தான் அது குடும்பத்திற்கும் நல்லது, சமூகத்திற்கும் நல்லது. இன்று ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், பலரும் இன்று வாட்ஸ்அப்புக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகுவது. இந்த வாட்ஸ்அப்புக்கு அடிமையானதால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தேடுவதை, விசாரிப்பதை கருணையோடும் அன்போடும் காதலோடும் ஒருவருடைய சங்கடங்களை கேட்பதும் சந்தோஷத்தில் பங்கு கொள்வதும் தவிர்க்கப்பட்டு வருகிறது. காரணம், வேலை நேரம் போக மீதி நேரங்களில் வாட்ஸ்அப்பில் இருப்பதால் குடும்ப உணர்வுக்கு நேரம் இல்லாமல் வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் கண்டுபிடித்த ஆய்வின்படி பெண்கள் வேலைக்கு போகும் ஆண்களுக்கு அந்த தாம்பத்திய உணர்வில் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் வெளியில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகாலாக இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையும் இல்லாமல் போகிறது. இதனால் அந்த கணவன் சில பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை மனதிற்குள்ளேயே வைத்து புழுங்கிக் கொண்டு அதை அல்லது அந்த பிரச்சனை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்கோ
அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி வெளிப்பட்டு விடுகிறது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சமூகத்தில் கட்டவிழ்த்துப்பட்டு விடுமானால் அது இரக்கத்தோடும் கருணையோடும் பார்க்க முடியாது. அது தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் கருதப்படும். இப்படித்தான் ஆசிரியர்கள் மாணவர்களை தாக்குகின்ற சில நிகழ்ச்சிகள் எங்கோ அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்தின் மறுவிளைவாக கருதப்படுகிறது. இதற்கு குடும்பத்தில் உள்ள பெண்கள் அக்கறை செலுத்த வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். கணவனிடத்தில் வருத்தங்கள், சங்கடங்கள் ஏதாவது இருந்தால் அதை கேட்டறிந்து அதை சரிப்படுத்த வேண்டும், அதற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். வெளியில் பல பிரச்சனைகளில் இருந்து வரும்போது சில பிரச்சனைகள் அந்த கணவனுடைய மனதினை காயப்படுத்தி இருக்கும். அந்த காயங்களுக்கு ஒரு வடிகால் மனைவிதான். மனைவியிடம் வந்து சொல்லும்போது சில நேரங்களில் கோபப்படக்கூடிய சூழ்நிலை வரும். வீட்டில் வந்து கோபப்படுவார்கள் சிலர். இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது மனைவிதான். இன்னொரு பிரச்சனை, வாட்ஸ்அப்பையும் தாண்டி இந்த சூழ்நிலையில் இந்த வாட்ஸ்அப்பு பார்த்து கொண்டிருப்பதால் மனைவிக்கும் கணவனை விசாரிப்பதற்கு நேரம் இல்லாமல் போகிறது. குழந்தைகளை பார்ப்பது, சமையல் செய்வது, மீதி நேரம் வாட்ஸ்அப் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை. இதனால் கணவனை தேடுவதற்கோ கணவனை விசாரிப்பதற்கோ அவர்களுக்கு நேரம் இல்லாமல் போகிறது. இன்னொன்று, வேலைக்கு போகும் பெண்களாக இருந்தால் அளவுக்கு மீறிய பணி சுமையை ஏற்றுக்கொள்வது. இதனால் பெண்களும் மன உளைச்சலோடு தான் வீட்டிற்கு வருகிறார்கள். கணவனுக்கும் மன உளைச்சல், மனைவிக்கும் மன உளைச்சல். 2 பேரும் மன உளைச்சலோடு வீட்டிற்குள் வந்தால் ஒருவருக்கொருவர் தீர்க்க முடியுமா? அதற்குள்ள நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. மாலையாகிறது, இரவாகிறது. ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை சொல்லி தீர்ப்பதற்கான வழி இல்லாமல் போகிறது. அப்படி என்றால் இதற்கான தீர்வு என்ன? முதல் பிரச்சனையாக இருப்பது தாம்பத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இது படைப்பின் ரகசியம், படைப்பின் அற்புதம். தாம்பத்திய உணர்வு சரியாக இருந்தால் மட்டுமே உங்கள் தலைமுறை சக்தியுள்ள நல்ல அறம் சார்ந்த தலைமுறையாக வளர முடியும். இல்லை என்றால் பிள்ளைகளினுடைய மனதை உங்கள் சூழ்நிலை பாதிக்கும். அதனால் அவர்களும் மன உளைச்சலுக்கு ஏற்பட வேண்டி வரும். இதன் 2வது பகுதி அடுத்த வீடியோவில்.